கம்மியாக மேக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். மே 9 சம்மர் ஸ்பெஷலாக இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுனால இந்த மூவியோட ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டாக இப்போவே வச்சிருக்காங்களே. மேக்ஸிமம் மார்ச்சுடைய எண்டுக்குள்ளவே இந்த மூவியோட ட்ரெய்லர், ட்ரீசர்னு இந்த மூவிலேருந்து அடுத்த கட்ட எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே ரிலீஸ் ஆகிடலாம். இதுக்கு முன்னாடி பிரபாஸோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாத்துக்குமே ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஆனால் இந்த கல்கி மூவிக்கு ஒரு பயங்கரமான வெயிட்டிங் இருக்குன்னே சொல்லணுமே. அதை எந்த அளவுக்கு இவங்க பூர்த்தி செய்ய போகிறாங்கன்னு மே மந்தில் தான் தெரியும். தனுஷோடைய ஆக்டிங்கில் அவருடைய 51வது மூவிலேருந்து ஒரு சில அப்டேட் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணுமே. ராஷ்மிகா மந்தனா அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக இந்த மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இவருடைய 50வது மூவிலேருந்து ஒவ்வொரு போஸ்டராக இப்போ ரிலீஸ் பண்ணி இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுற எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்மர் டைமில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகிறதுனால இந்த மூவியில் யார் யாரெல்லாம் ஆக்டிங் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான ரோலில் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. சரவணன் அவர்கள் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். தொடர்ந்து ஒவ்வொரு கேரக்டருமே பெரிய பெரிய கேரக்டராக இருக்கிறதுனால கண்டிப்பாக மூவி ரொம்ப பெரிய வெயிட்டிங் ஏற்பட்டிருக்கு. சம்மர் டைமில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல வெயிட்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டோட எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டிஆரோட ஆக்டிங்கில் அவருடைய 48வது மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் ஏற்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு கிளிப்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணி அதை ரொம்ப பெரிய அப்டேட்டாக ஏற்படுத்தியிருக்காங்களே. பயங்கரமான ஒரு பொருள் செலவில் ரொம்ப பெருசாக தயாராக போகுதுன்னு நினைக்கிறேன். நியூவான ஒரு கேரக்டரில் எஸ்டிஆர் அவர்களை இந்த மூவியில் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேனே. ஏற்கனவே ஒரு சில போஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி பிரம்மாண்டத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இப்போ ஒரு கிளிப்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணி அதை ரொம்ப பெரிய அப்டேட்டாக ஏற்படுத்தியிருக்காங்களே. ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குன்னு சொல்லணுமே. இது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்லேயே இந்த போஸ்டரும் ரிலீஸ் ஆகியிருக்கா. இது ரொம்ப பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்குன்னு சொல்லணுமே. கண்டிப்பாக எஸ்டிஆருடைய 48க்கு ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் தான். சந்தானமுடைய ஆக்டிங்கில் வருஷத்துக்கு 4லேருந்து 5 மூவிஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மூவிஸுமே பெரிய ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லணுமே. இப்போ நியூவாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 2024 தொடங்கி கிட்டத்தட்ட 2 மூவி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நியூவாக ஒரு போஸ்டர் மட்டும் இல்லாமல் டைட்டிலே சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் நாராயணனுடைய டைரக்ஷனில் இங்கே நான் தான் கிங் அப்படின்னு டைட்டில் வச்சு இப்போ நியூவாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கா. இது இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மூவி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தும். பாஸ்கர் சக்தியோடைய டைரக்ஷனில் வடக்கன் மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. February 29 10 AM இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு சில டேரக்டர்ஸ் தான் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சோஷியல் விஷயங்களை இம்பார்ட்டண்டாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்களே. வடக்கன் அப்படின்னு டைட்டில் வைக்கும் போதே தெரியுது வடக்கர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஏற்படுற நிலைமையை மெயினாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேனே. கண்டிப்பாக எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சம்மர் டைமில் தான் தெரியும். பிரசாந்தோடைய ஆக்டிங்கில் அந்தகன் மூவி எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தேட்டருக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்னே சொல்லணுமே. ஒரு சில ப்ராப்ளத்தால் இந்த மூவி இப்போ வெயிட்டிங்கில் இருக்க. சீக்கிரமாகவே இந்த மூவி தேட்டருக்கு வரும் அப்படின்ற போல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் இந்த மூவி தயார் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக சம்மர் டைமில் இந்த மூவி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய பட்ஜெட் இந்த மூவி செலவு பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை எதிர்பார்த்து தான் இந்த மூவி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரசாந்தோடைய ஆக்டிங்கில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மூவி தேட்டருக்கு வரதுனால எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சம்மர் டைமில் இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துதுன்னு. ஒரு கதை சொல்லட்டா சார் மூவியோடைய ரிலீஸ் டேட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மட்டும் இல்லாமல் ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். மார்ச் 7 அன்றைக்கி இந்த மூவி தேட்டருக்கு வரது அப்டேட் கொடுத்துருக்காங்களே. இந்த மூவி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். மார்ச் 7 அன்றைக்கி இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்னு.